வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்திய நேவில இருந்து அக்னிவீர் எம்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேவிலேருந்து வரக்கூடிய எம்ஆர் எஸ்எஸ்ஆர் இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து ஹைட்டு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அதே மாதிரி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம் போடுற ஜாப்புக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று ஹைட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து அவங்க கண்ணாடி போடுறதா இருக்கும். ஓகே, பட் இந்த ரெண்டுமே கம்மியா இருக்கிறவங்க, அதாவது கண்ணாடி போடுறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஹைட் 157 சென்டிமீட்டர் இருந்தா போதும். மேலுக்கும் 157 தான், ஃபீமேலுக்கும் 157 தான். ஸோ ஹைட்டு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு போறதுக்கு, அதுவும் இந்தியன் நேவில செலக்ட் ஆகி போறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ எம்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே எலிஜிபிள் தான். இப்பதான் நான் 10th எக்ஸாம் எழுதிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு இதுக்கான ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் தான், நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஸோ நான் எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோல எம்ஆர் ரெக்ரூட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இதுக்குமே ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு அப்படிங்கறனால ஸ்டேட் வைஸ் தனியாக தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களாலையும் செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ நான் எஸ்எஸ்ஆருக்கு எலிஜிபிள், எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட்கான வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எஸ்எஸ்ஆருக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா எம்ஆருக்கும் கண்டிப்பாக எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ரெண்டுக்குமே தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஓவராலா எவ்வளவு வேகன்சின்னு சொல்லல, பட் எப்பவுமே எஸ்எஸ்ஆரோட கம்பேர் பண்றப்போ எம்ஆருக்கு ரொம்பவே கம்மியான வேகன்சி தான் இருக்கும். அதனாலேயே இதுல வந்து காம்படிஷன் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம், மினிமம் ஒரு 300 வேகன்சியாவது எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில நேரம்லாம் வந்து 100-200 வேகன்சிலாம் வர்றப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து இது ஆல் இந்தியா லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க, வேகன்சி கம்மியா இருக்குதுனால ஸ்டேட் வைஸ் கொடுக்க முடியாதுன்னு. பட் இந்த வருஷம் வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்கும், ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னால கண்டிப்பா வேகன்சி 300க்கு குறையாம இருக்கும். ஓகே, எக்ஸாக்டா எவ்வளோ, தமிழ்நாடுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா என்சிசி கேண்டிடேட் பத்தி நான் எஸ்எஸ்ஆர் வீடியோல தெளிவா சொல்லல. அதுக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஏன்னா இது வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுக்கலனாலும் அபிஷியல் வெப்சைட்ல வந்து தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷனலா போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுல எஸ்எஸ்ஆர் எம்ஆர் ரெண்டுக்குமே வந்து 2 ஸ்டேஜ் உண்டு, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேஜ் உண்டு. ஸோ ரெண்டுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்ல வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க்குக்கு எக்ஸாம். எம்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு எக்ஸாம். இப்போ என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேஜ் 1ல உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, நீங்க கண்டிப்பா அதை வந்து எழுதி தான் ஆகணும், அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேஜ் 2ல வந்து 2% போனஸ் மார்க் கொடுக்குறாங்க, அதாவது எஸ்எஸ்ஆருக்குனா 2 மார்க், எம்ஆருக்குனா 1 மார்க் கொடுக்குறாங்க. பி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்குமே வந்து ஸ்டேஜ் 1ல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, ஆனா ஸ்டேஜ் 2ல வந்து 4%, அதாவது எஸ்எஸ்ஆருக்கு 4 மார்க்கும் எம்ஆருக்கு 2 மார்க்கும் போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. சி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க வந்து எஸ்எஸ்ஆர் எம்ஆர் இந்த ரெண்டுல எதுக்கு அப்ளை பண்ணாலும் அவங்க ஸ்டேஜ் 1 எழுதவே வேண்டாம், அவங்க ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபை ஆயிடுவாங்க, அவங்க எக்ஸம்ப்டட். ஓகே, அதாவது ஸ்டேஜ் 1 அவங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டேஜ் 2 மட்டும் எழுதினா போதும். அதுலயுமே 6% போனஸ் மார்க்கும் கொடுக்குறாங்க. அதுல வந்து எஸ்எஸ்ஆருக்கு 6 மார்க்கும் எம்ஆருக்கு 3 மார்க்கும் கொடுக்குறாங்க. நீங்க ரிபப்ளிக் டே பரேட்லயோ இல்லைனா நியூ டெல்லியில இருக்கக்கூடிய என்சிசி கேம்ப்லயோ பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த போனஸ் மார்க் போக எக்ஸ்ட்ரா 4% அடிஷனல் போனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எஸ்எஸ்ஆருக்கு 4 மார்க், எம்ஆருக்கு 2 மார்க். இதோட கட் ஆஃபே ரொம்ப கம்மி தான். அதுவும் பர்டிகுலரா எஸ்எஸ்ஆருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20, 15 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல இவ்வளவு போனஸ் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு உண்மையிலே நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்சிசி கேண்டிடேட் கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்சிசி சர்டிபிகேட் இல்லாட்டா நீங்க எலிஜிபிள் தான். நீங்க கொஞ்சம் ஒரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா நீங்களுமே குவாலிஃபை ஆயிடலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட் பத்தி நான் போட்டிருந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. அதுக்கு கண்டிப்பா ஒரு 1500 வேகன்சியாவது இருக்கும். எம்ஆர் விட எஸ்எஸ்ஆர்ல செலக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்குமே சேம் எலிஜிபிலிட்டி தான். 2 வீடியோவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாயிண்ட் சேமா தான் இருக்கும். ஏன்னா 2 நோட்டிபிகேஷன்லயுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வேற வேறையா இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த எம்ஆர் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல டோட்டலா 300 வேகன்சி கிட்ட இருக்கும். அப்ளிகேஷன் மே 13ஆம் தேதி ஓப்பன் ஆகும், 27 மே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிருங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஆனா நீங்க அன்மேரிடா இருக்கணும். அதாவது இந்த 4 வருஷம் சர்வீஸ் அக்னிவீர்ல, அந்த 4 வருஷம் சர்வீஸ்லயுமே நீங்க வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். 4 வருஷத்துக்கு அப்புறம் இதுல செலக்ஷன் ஆகிற 25% மெம்பர்ஸ் வந்து இதுல
பெர்மனன்ட் கமிஷன்ல எடுப்பாங்க. ஸோ அந்த பெர்மனன்ட் கமிஷன்ல போனதுக்கு அப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இதுக்கு அப்ளை பண்றப்பவும் இந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்க கூடாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பெர்மனன்ட் கமிஷன்ல எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க 4 வருஷத்துல அப்படின்னா. இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 10th ஓவராலா 50% மேல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க, உங்களுக்கு 50% மேல வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஆனா இதுக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்ப 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க இதுக்கு ஸ்டேஜ் 2 நடக்கும்ல, அந்த டைம்ல உங்களோட மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் மார்க் ஷீட் அந்த டைம்ல உங்க கைக்கு வந்துடும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏஜ் என்ன அப்படிங்கறத பாக்குறத விட நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இதுல எந்த ஏஜ் ரிலாக்சேஷனும் கிடையாது. மேல் ஃபீமேல் எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்குமே வந்து இதே ஏஜ் லிமிட் தான். அதாவது நீங்க 1 நவம்பர் 2003க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 30 ஏப்ரல் 2007க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்கு அப்புறமும் இந்த டேட்டுக்கு முன்னாலும் இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 இருக்கும், அது வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அடுத்து ஸ்டேஜ் 2 இருக்கும். இந்த ஸ்டேஜ் 1ல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அது எப்போ இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை 2024ல இருக்கும்னு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் டேட் இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க வந்து ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸ்டேஜ் 2ல வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ஸ்டேஜ் 1ல இருக்க ரிட்டன் எக்ஸாமும் ஸ்டேஜ் 2ல இருக்க ரிட்டன் எக்ஸாமும் சேம் தான், சேம் சிலபஸ் தான், எல்லாமே வந்து சேம் தான். ஓகே, நெகட்டிவ் மார்க்ல முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். பட் 2 எக்ஸாம் அவ்வளவுதான். இந்த இது முடிஞ்சு கண்டிப்பா மினிமம் ஒரு 1 மந்த்தாவது கேப் இருக்கும். ஸோ இதுல நீங்க ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் சிலபஸ் கவர் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா இந்த 1 மந்த் கேப்ல கவர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அடுத்ததா ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம்னு ஒரு மெடிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் லிபரலா தான் இருக்கும், மேலோட்டமா செக் பண்ணுவாங்க. அடுத்ததா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதாவது ஸ்டேஜ் 2க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருவீங்க. செலக்ட் ஆகி ஜாயின் பண்ண போற டைம்ல ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்னு வைப்பாங்க. லாஸ்ட் டைம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாலலாம் வச்சிருக்காங்க, நோட்டிபிகேஷன்லயுமே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பா ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதில் எல்லா பாயிண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. அதுலேயுமே ஒரு சிலர் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்க மெடிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மெடிக்கலி ஃபிட் அப்படின்னா நீங்க இதுல ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா எலிஜிபிள். மற்றபடி மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நார்மலா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல எப்படி செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான், சேம் பேட்டர்ன் தான். இதுல ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 25 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், டோட்டலா 50 கொஸ்டின், 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுல ஒரு 40க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க செலக்ட் ஆயிடலாம். ஆனா அந்த அளவுக்கு போகாது, ஒரு 30-35 எடுத்தாலே செலக்ட் ஆயிடலாம். இதுல வந்து ஸ்டேஜ் 1ல ஓகே, ஸ்டேஜ் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 கிட்ட தான் கட் ஆஃப் இருக்கும். ஸ்டேஜ் 2லயுமே வந்து 30ல இருந்து 35க்குள்ள தான் கட் ஆஃப் இருக்கும். பட் நான் 40க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாக்டா எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 12 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 23 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டோட்டலா 50 கொஸ்டின். ஓகே, இப்போ இதுல எவ்வளவு நீங்க டார்கெட் வைக்கணும் அப்படிங்கறத வந்து இதுல நான் கொடுத்துருக்கேன். மினிமம் ஒரு 33 மார்க்காவது நீங்க எடுக்கணும் 50க்கு. சயின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டினாவது அடிச்சிடணும், மேத்ஸ்ல ஒரு 10 கொஸ்டினாவது அடிச்சிடணும். அதே மாதிரி ஜிகேல ஒரு 15 கொஸ்டினாவது கரெக்டா போட்டீங்க அப்படின்னா 33 மார்க் எடுத்துடலாம். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, ஸோ அதை நீங்க வந்து கவனமா இருக்கணும். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஒரு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். சும்மானாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிசிக்ஸ்ல இருந்து 11 கொஸ்டின், கெமிஸ்ட்ரில இருந்து 2 கொஸ்டின், பயாலஜில இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பிசிக்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டும் நீங்க நல்லா படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் டைம் இருந்தா ஹிஸ்டரி படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சா படிங்க, ஜியோகிராஃபியும் முடிஞ்சா படிங்க. ஆனா கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளவு தரவா முடிக்க முடியுமோ அவ்வளவு தரவா வந்து முடிச்சுக்கோங்க. ஓகே, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஆருக்கு வேற, எம்ஆருக்கு வேற. எம்ஆரோட மேத்ஸ் வந்து ஈஸி. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ, மென்சுரேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், பைப்பன் சிஸ்டம், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், ப்ராபபிலிட்டில இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், சிம்பிளிஃபிகேஷன், அட்வான்ஸ் மேத்ஸுமே இதுல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா கம்மியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதோட பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாமெட்ரி கூட விட்டுருங்க. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு 4 வீடியோ நான் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய டார்கெட்ல. அது போக இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கும். நான் கொடுத்துருக்க ஃபோல்டர்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களால முடிஞ்சா டைம் இருந்தா பாத்துக்கோங்க, இல்லைன்னா பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இல்லைன்னா ஹிந்தில தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
இதுல உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். ஓகே, இதுல ஒவ்வொரு செக்ஷன்லயுமே இதுல 2 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2லயுமே ஓரளவு மார்க் நீங்க எடுத்தாதான் கட் ஆஃபே கிளியர் பண்ணுவீங்க. அப்படின்னால இதை நீங்க இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எஸ்எஸ்ஆருக்கு எழுதுறவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் முக்கியமானது. ஓகே, ஸோ மார்க் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகே, அதுல எக்ஸாக்டா எங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பா சென்னையில இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணீங்கன்னா வேணா வேற இடத்துல கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சிலபஸ் எல்லாமே நம்மளோட கோர்ஸ்ல 100% ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி நீங்க படிக்கலாம், எந்த மாதிரி நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1499. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ நீங்க நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். டைரக்டா ஆப்ல பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 காட்டும். ஆனா நீங்க எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா 1499 பே பண்ணா போதுமானது. 1499 ரூபா பே பண்ணா போதுமானது. ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதே கோர்ஸ்ல உங்களுக்கு நேவில வரக்கூடிய எஸ்எஸ்ஆருக்கும் இருக்கு, எம்ஆருக்கும் இருக்குது. அதே மாதிரி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்ல வரக்கூடிய அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கம்ப்ளீட் சிலபஸும் அவைலபிளா இருக்குது. அது போக எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், ரயில்வேல வரக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி ரயில்வே ஏஎல்பி டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ, அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஷியல், அந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரு கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஒரு வாட்டி இந்த கோர்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு நீங்க வேற எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் இந்த கோர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு சில எக்ஸாம் இப்ப தமிழ்லயே கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அங்க தமிழ்லயே கொஸ்டினும் கொடுத்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இதுல அப்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஆப்க்கான ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க், iOS ஆப்க்கான லிங்க், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் இருக்குது. நீங்க iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல கூட போய் சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு இதுல சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சந்துரு மேத்ஸ்னு ஒரு நேம் வரும். அதுல நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாட்டியும் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ள நாங்களே அந்த சேட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம். நாங்க அனுப்பின அக்கௌண்ட் நம்பருக்கோ இல்லைனா யூபிஐ ஐடிக்கோ நீங்க 1499 பே பண்ணிட்டு அதே இதுல ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிடுங்க. நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புங்க. பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புறப்போ இந்த மாதிரி அனுப்புங்க. எந்த டேட்டுக்கு எந்த நாள்ல பே பண்ணீங்க, யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க, அடுத்ததா டிரான்சாக்ஷன் நம்பர், இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு 24 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் பண்ணிட்டேன் இன்னும் ஆக்டிவேட் ஆகல அப்படி மாதிரி கேட்க வேண்டாம். 24 ஹவருக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். 24 ஹவர் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ண உடனே ஹோம் பேஜ்லயே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நீங்க நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா சி ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே வரும். இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணிட்டு மேல கண்டென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கண்டென்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாங்க தனித்தனியா கொடுத்துருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் தான். ஸோ இதுல இப்போ நீங்க அக்னிவீருக்கு படிக்கிறீங்கன்னா அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுலயுமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இப்போ நீங்க நேவிக்கு படிக்கிறீங்கன்னா நேவி அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு எஸ்ஆருக்கு தனியா இருக்குது, எம்ஆர் தனியா இருக்குது, எம்ஆர்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான 60 டே டைம் டேபிள் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிள் கொடுத்துருப்போம். அந்த டைம் டேபிள் படி கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க 1 by 1 கவர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நாளுக்குள்ள டைம் டேபிள மட்டும் நான் சொல்றேன். இப்போ டே 1ல பாத்தீங்கன்னா ரேஷியோ ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்கணும். ரேஷியோக்கு 7 வீடியோ இருக்குது. ஒரு வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்தா போதும். ஸோ அது மட்டும் இல்லாம மாடர்ன் இந்தியாவில், அதாவது ஹிஸ்டரியில இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னால மாடர்ன் இந்தியாவில இருந்து ஒரு கொஸ்டின், சயின்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்கணும். மாடர்ன்ல இருந்து ஒரு வீடியோ, ஓகே கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்கணும். சயின்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி நான் கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூல் படி நீங்க 1 by 1 கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் சின்சியரா பண்ணுங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னால ஓரளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 60 டேவும் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிள் கொடுத்துருங்க. அதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்,
6.5 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஸ்குவாட்ஸ் ஒரு 20 எடுக்கிற மாதிரி இருக்கும், புஷ்அப்ஸ் ஒரு 15 எடுக்கிற மாதிரி இருக்கும், சிட்டப்ஸ் ஒரு 15 எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் தான் அவங்களுக்குமே, ஆனால் 8 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸ்குவாட்ஸ் ஒரு 15 எடுக்கிற மாதிரி இருக்கும். புஷ்அப்ஸ் அவங்களுக்குமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால ஃபீமேலுக்கு புஷ்அப்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி சிட்டப்ஸ் வந்து 10 எடுக்கணும். ஓகே, இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருந்த அதே இன்ஃபர்மேஷனை நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் ஸ்விம்மிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நேவிக்கு போகிறீங்க அப்படின்னால, ஆனால் ட்ரைனிங்கில் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் முன்னாலே நீங்கள் ஓரளவு கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகே, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதே மாதிரி கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னாலும், நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கிறப்போ உங்களோட 2 கண்ணிலையுமே 6/12 6/12 வந்து விஷன் இருக்கணும். இது இருக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் இந்த இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் இது எனக்கு இருக்குதான்னு செக் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா பே பண்ணால் போதுமானது. உங்கள் ஊர்கிட்ட இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. ஓகே, ஸோ 6/12 6/12 கண்ணாடி போடாமல் இருக்கிறப்போ, கண்ணாடி போட்டுக்கிறப்போ 6/6 6/6 வந்து இருக்கணும். கலர் பைனஸ் இதுக்கு இருக்கக்கூடாது. ஓகே, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து ஃபர்ஸ்ட் 30 நாள் வருஷம் கொடுத்துருவாங்க. 4 வருஷம் இதில் சர்வீஸ், 4 வருஷமே 30 நாள் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருவாங்க. அடுத்து உங்களுக்கு எதுவும் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா டாக்டர் எவ்வளோ நாள் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவ்வளோ நாள் மெடிக்கல் ரெஸ்ட்டுமே கொடுத்துருவாங்க. சேலரி வந்து இதில் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு 30,000 சம்பளம், செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,000, ஃபோர்த் இயரில் 40,000 சம்பளம். இதில் உங்கள் கைக்கு இவ்வளோ தான் வரும். மிச்சம் இருக்கக்கூடியது வந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய ஃபண்டில் ஒவ்வொரு மாதமும் கான்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மொத்தமாக சேர்த்தா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு 5 லட்சம், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு 5 லட்சம். ஸோ 4 வருஷம் சர்வீஸ் முடிகிறப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் வந்து உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க. ஓகே, இதை வந்து அவங்க வச்சுக்க போகிறது கிடையாது, உங்கள் கையில் தான் கொடுக்க போகிறாங்க. சம்பளமும் கொடுத்துருவாங்க. 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ 10 லட்சம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் ரெகுலர் கேடரில் கண்டிப்பாக உங்களால் போக முடியும், ரெகுலர் சர்வீஸில். ஏன்னா இதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இதில் 25% மெம்பர்ஸ் வந்து ரெகுலர் சர்வீஸில் எடுத்துருவாங்க, பெர்மனன்ட் சர்வீஸில் எடுத்துருவாங்க. இதில் நீங்கள் அக்னிவீரா இருக்கிற வரைக்கும் பென்ஷன்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ரெகுலர் சர்வீஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் உண்டு. ஓகே, நீங்கள் இதில் நடுவில் வர்றது வந்து பாசிபிள் கிடையாது. உங்களுக்கு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா வேணால் வெளியில் வரலாமே தவிர நீங்களா வெளியில் வரணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இதில் வர முடியாது. 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சாதான் வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேற எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் படிச்சுக்கலாம். இதில் இருக்கிறப்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் எழுதுறது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எழுத முடியும். இந்த அக்னிவீர்ல இருந்து வெளியில் வர்றவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. ஓகே, ரெகுலர் சர்வீஸ்லேருந்து வர்றவங்க தான் எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஆனால் அக்னிவீர்லேருந்து வர்றவங்களுக்குமே வந்து தனியாக நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து கோட்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப்லாம் வந்து 10% கோட்டா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ரயில்வேலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. கவர்மெண்ட்லையும் சரி பிரைவேட் ஜாப்லையுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி மெடிக்கல் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த சர்வீஸில் 4 வருஷம் எடுக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 550 ரூபா பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டியுமே இருக்கும். ஓகே, ஸோ 550 ரூபாய்க்கு மேலேயே இருக்கும். இதுக்கான ட்ரைனிங் வந்து நவம்பர் 2024 ஐஎன்எஸ் சில்கா ஒடிசாவில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இதில் வந்து மார்க் ஷீட், டொமிசைல் சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட், இந்த 3 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எக்ஸாமுக்கு போகிறப்ப ஃபிசிக்கல் போகிறப்ப எல்லாமே கொண்டு போகணும். ஓகே, இது கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஸ்டேஜ் 2க்கு போகிறப்போ மார்க் ஷீட் கொண்டு போனால் போதுமானது. அடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஏப்ரல் 2024 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் வந்து 10லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு முன்னால் நீங்கள் பிடிச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்டில் வந்து உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிருக்கணும். அடுத்து DOP, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறத எழுதிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மே 10ஆம் தேதி எடுக்கிறீங்க அப்படின்னா 10/5/2024 அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டும் எழுதியிருக்கணும். நேம், டேட், இந்த ரெண்டும் கிளியரா கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி போட்டோ நீங்க எடுங்க. அதே மாதிரி போட்டோ எடுக்கிறப்போ நீங்க வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு கரெக்டா ஹேர் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டோ வந்து எடுங்க. தொப்பி போட்டுக்கிட்டோ கண்ணாடி போட்டுக்கிட்டோ இல்லைன்னா நார்மலா நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் போட்டோல ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த போட்டோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் சாஃப்ட் காப்பியாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராசஸுக்கு போறப்போ இதே போட்டோ கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்போ லைவ் ஃபோட்டோகிராஃபும் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ நான் போடுறப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து மே 27.
அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.